ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த தினபூமியினர்களே வணக்கம். இன்றைய தேதி 9/3/2019, கிழமை சனிக்கிழமை. திதி வளர்ப்பிறை திருதியை திதி. இரவு 3:02 வரை இருக்கிறது. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இரவு 1:18 வரை இருக்கிறது. ரேவதி நட்சத்திரம் பாலாரிஷ்ட யோகம். பிறகு அஸ்வினி நட்சத்திரம் சித்த யோகம். சனிக்கிழமை 6 to 7:30 குளிகை, 9 to 10:30 ராகு காலம், 1 to 3 யமகண்டம். சனிக்கிழமையினால் முக்கியமான முடிவுகள் தவிர்ப்பது நன்று. அது இல்லாமல் ரேவதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் கூடாது. இது பாலாரிஷ்ட யோகம், அதாவது அமிர்தாதி யோகங்கள் 4. அமிர்த யோகம், சித்த யோகம், மரண யோகம், அதுக்கப்புறம் பாலாரிஷ்ட யோகம். அதனால் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் இன்றைய நாள் தவிர்ப்பது நன்று. சுமாரான நாளை, நல்ல நாள் அல்ல. பாலாரிஷ்ட யோகங்கிறது நல்ல நாள் கிடையாது. புதிதாக எது தொடங்குறதும் கண்டிப்பாக தவிர்க்கணும். கடன் அடைப்பது மட்டும் இன்றைக்கு செய்யலாம். கடன் வாங்குவது கண்டிப்பாக கூடாது. ஒப்பந்தத்தில் கையெழுத்து கூடக்கூடாது. எந்த அதிகாரிகளையும் இன்று சந்தித்து பேசுவது தவிர்ப்பது நன்று. முக்கியமான முடிவுகள் எடுப்பதும் இன்றைய நாள் தவிர்ப்பது சிலாக்கியம். ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் மிதமான நாளே. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அதிக கவனம் தேவை. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். சகோதர ஒற்றுமை குறையும். தாயாரின் ஆரோக்கியமும் சுமார். குழந்தைகளினால் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நன்று. அவருடைய வளர்ப்பிலும் அதிக கவனம் அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளி உலகத்தில் பழகும் பொழுது சற்று கவனம் தேவை. முன்னோருடைய சொத்து சம்பந்தமாக இன்று எந்த ஒரு முடிவுக்கும் வராமல் இருப்பதே சிலாகியம். தொழில் வியாபாரம் வழக்கமாக நடக்கும். சுப லாபங்களும் சுப செலவுகளும் ரெண்டும் சமமாக இருக்கும். மிதமான தினமே. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கவனம் தேவை. பணவரவு சுமார். செலவுகள் மட்டும் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக தவிர்க்கணும். எதிர்பாராத பணவரவுகள் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மிதமாகவே இருக்கும். எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படலாம். திருமணத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும். இருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் இன்று எடுக்காமல் இருப்பதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. எந்த ஒரு வேலை செய்தாலும் யோசித்து நிதானித்து செய்வதே நன்று. அவசரம் காட்டவே கூடாது. பணவரவு நன்றாக உள்ளது. வரவுக்கேற்ற செலவுகளும் உள்ளது. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது சற்று கவனம் தேவை. தாய் தந்தைய ஆரோக்கியம் கவனித்து கொள்ள வேண்டிய விஷயம். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். குழந்தைகளினால் நன்பெயர் ஏற்படும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பாராத சுப செலவுகளும் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. உயர் அதிகாரியிடமும் நற்பெயரை சம்பாதிப்பீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, லக்ஷ்மி யோகம் உள்ளது. எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும். மாணவர்களால் நன்பெயர் ஏற்படும். சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். தாய் தந்தைய ஆரோக்கியம் பரவாயில்லை. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது சற்று கவனம் தேவை. புதிதான வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வீண் குழப்பங்கள் தவிர்ப்பதே நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் தொடர்கிறது. மிக மிக கவனம் தேவை. வார்த்தைகளில்
கடிவாளம் போட வேண்டும். கணவன் மனைவி பேசிக்கொள்ளும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பதே நன்று. கொடுக்கல் வாங்கல் விஷயம் கண்டிப்பாக தவிர்க்கணும். சாட்சி கையெழுத்து கூடவே கூடாது. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. சகோதர ஒற்றுமை குறையும். சகோதரிகளுக்கு உதவி செய்து மகிழ்ச்சி காணுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் நன்மதிப்பு ஏற்படும். இருந்தாலும் மிகவும் கவனமாக இருப்பது நன்று. சந்திராஷ்டம நேரத்தில் எதையும் தவறுவது இயல்பு. மற்ற நாட்களை விட இன்றைய நாட்களில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் சற்று அதிகமான அக்கறை கொள்ள வேண்டியிருக்கும். தந்தையாரின் ஆரோக்கியம் பரவாயில்லை. வேலை செய்யும் இடத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். நமக்கு கீழ் வேலை செய்வதும் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பதே சிலாக்கியம். மிதமான தினமே. அன்பார்ந்த துலா ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஒரு யோகமான தினம். எதிர்பாராத பணவரவு உண்டு. மன மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். திடீர் யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. சக ஊரிடத்தில் நன்மதிப்பை சம்பாதிப்பீர்கள். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய்த்தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் தவிர்ப்பது நன்று. முன்னோர் சொத்து சம்பந்தமாக நல்ல ஒரு முடிவுக்கு வருவீர்கள். பிறருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே சிலாக்கியம். நல்ல தினமே. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, யோகம் அதிர்ஷ்டம் என்பது இன்றைய நாள் உணர்வீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சுப செலவாகவே இருக்கும். நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தன் வார்த்தைகளுக்கு மதிப்பு உயரும். மன மகிழ்ச்சியாக நாட்கள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த தனுர் ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாகியும். திடீர் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும். எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கிறது. சமாளித்து விடுவீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, எதிர்பாராத பணவரவு உண்டு. சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தாய் தந்தை ஆரோக்கியம் பரவாயில்லை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு உயரும். சமுதாய அந்தஸ்து உயரும். சுப செலவுகள் ஏற்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கண்டிப்பாக கடன் கொடுப்பதோ வாங்குவதோ தவிர்ப்பது நன்று. பிறருக்கு உதவி செய்யும் பொழுது மிக மிக கவனம் தேவை. பத்திரங்கள் சரிபார்க்காமல் கையெழுத்திடுவது தவறு என்பதை உணர்வீர்கள். தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு இருப்பதே சிலாக்கியம். பணவரவு சுமார். செலவுகள் அதிகரிக்கும். சுப செலவாகவே இருக்கும். கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நல்ல தினமே. அன்பார்ந்த மீன ராசினியர்களே, ராசியில் சந்திர பகவான். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். திடீர் யோகங்களும் உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனம் தேவை. வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்வீர்கள். உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நன்று. மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.